Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. குறிப்பாக அவர்களுக்கு ஏசி இல்லை அப்படின்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். போயிருந்தப்ப ஒன்று தாத்தாவை வாழ்த்தி பேசியிருக்கணும், இல்லை தாத்தா செஞ்ச நல்ல விஷயங்களை பேசியிருக்கலாம், இல்லை தாத்தாவோட குறைகளை சொல்லியிருக்கலாம். இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து கலைஞர் அவர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவரை தூக்கி பிடிச்சி இவரை தாழ்த்துற மாதிரி தான் இருக்குது. ஒரு பொதுவான மேடையில் இந்த மாதிரி புதுசாக கட்சிக்குள்ளே வந்தவங்க, பேச தெரியாதவங்க பேசுகிற மாதிரி வரலாறு தெரியாமல் பேசுனது தான் நமக்கு ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் எழுப்புது. கிட்ட தான் அரசாங்கம் இருந்தது. அரசாங்கம் இருக்கும்போது அவர் செய்யணும்னா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாமே. இதுவரைக்கும் ஊழல் கரைப்படையாத கரத்துக்கு சொந்தக்காரன்ற ஒரு பேர் எடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தன் நாட்டுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் செய்த விஷயங்களை சொல்லி ஓட்டு பெறும் நிலைமையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன், எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னும் போது என்ன சார்ந்து இருக்கவங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் ஏன் இருக்கக்கூடாது? அது ஏன் அப்படி பார்க்கலாம்? நான் என்ன கேட்குறேன்னா, அவரோட சுய லாபத்துக்கு எதுவுமே செய்யலை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய மாநில செயலாளரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவருடைய பேத்தியுமான திரு கமலிகா காமராஜர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. குறிப்பாக அவர்களுக்கு ஏசி இல்லை அப்படின்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். ஸோ இதனை உணர்ந்து கொண்ட அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எங்கெங்கெல்லாம் அரசு விடுதியில் தங்குறாரோ அங்கெல்லாம் வந்து உடனடியாக குளிர்சாதன பெட்டிகள் வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தார். இது அன்றைக்குள்ள ஒரு தலைவர்கள் மத்தியில் இருந்த ஒரு நல்ல மதிப்பு, மாண்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஒரு நட்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, பிறந்தநாள், அதாவது தாத்தாவோட பிறந்தநாள் 123வது பிறந்தநாள் விழாக்கு இவர் போயிருந்தப்ப ஒன்று தாத்தாவை வாழ்த்தி பேசியிருக்கணும், இல்லை தாத்தா செஞ்ச நல்ல விஷயங்களை பேசியிருக்கலாம், இல்லை தாத்தாவோட குறைகளை சொல்லியிருக்கலாம். இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து கலைஞர் அவர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவரை தூக்கி பிடிச்சி இவரை தாழ்த்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 விதமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 2 தலைவர்களும் வந்து இப்போ இல்லை. இல்லாத தலைவர்களை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது இருக்குது. 2வது, இப்போ தாத்தாக்கே வந்து ஏசியே தேவை அப்படின்னாலும் அவரோட ஆட்சி காலத்திலேயே அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கலாம். யாரும் கேட்குறதுக்கு ஆட்கள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாருன்றது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அப்படி இல்லையா, எனக்கு வந்து ஏசி வேணும், என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்க தொண்டர்களும் நிறைய வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து பணம் படைத்தவர்கள் இருந்திருக்காங்க, வசதி வாய்ப்புகள் உள்ள தொண்டர்களும் இருந்திருக்காங்க, அவர் விருப்பப்பட்ட நிறைய பர்சன் வந்து இருந்திருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு செவ்வனே செய்து முடிக்கிற அளவுக்கு பற்றாளர்கள் பெருமளவே இருந்திருக்காங்க. அப்படி தான் பார்க்க போனால் நமக்கு அங்கே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து நட்பு ரீதியாக பழகினவங்கலேருந்து வந்தவங்க போனவங்க எப்படினாலும் சொல்லலாம், நட்பு ரீதியாக நிறைய இடங்களை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. போன இடங்கள் எல்லாம் பணத்தை வந்து காணிக்கையாக கொடுத்ததுன்னா சிறுக சிறுக சேகரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்த வாங்கி போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பெருமை உள்ள அந்த ஒரு பெருமைக்கு உண்டான ஒரு பர்சன் தான் வந்து பெருந்தலைவர் காமராஜர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏசி வேணும்னு சொன்னால் முதலமைச்சர் அப்போ இருக்க முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவருக்கு வேணுங்கிறத அவங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். எனக்கு இது தேவையாக இருக்குது, எனக்கு உடம்பு சுகம் இல்லை, எனக்கு இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னாவே அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவர்கிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டீமில் இருக்க ஒரு தலைவர் அவர்கிட்ட வந்து ஒரு கட்சியில் வந்து காரசாரமான விவாதங்கள், நாட்டு மக்களோட தேவைகள் அப்போ வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் படித்து தெரிஞ்சிருக்கோம். அப்போ நிறைய கட்சி ரீதியான பூசல்கள்லாம் இருந்துச்சு, மாற்றி மாற்றி சாடிக்கிட்டதும் உண்டு, நிறைய விமர்சனங்களை வந்து அந்த நேரத்தில் தாத்தா மேலே வச்சதும் உண்டு. அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் போயும் அவர்கிட்ட போய் கேட்பாரு அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் யோசிக்கணும். ஸோ இந்த நேரத்தில் இவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் திருச்சி சிவா அவர்களுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக அப்போது காமராஜர் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் அவர் வந்து கேட்கல, இதெல்லாம் வந்து திமுகவினர் பரப்பக்கூடிய ஒரு
வரலாற்றில் நடக்காத ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போது அன்றைய காலகட்டத்தில் வந்து காமராஜர் அவர்கள் வீழ்த்தப்பட்டதற்கான காரணமே திமுக பரப்பிய கட்டுக்கதைகள் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்குள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடாதா இது மாதிரியான பதிவுகள் எல்லாம்? இல்லை, அவங்க சொன்னது 100% உண்மை. அப்போ வந்து இது தேவையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம், இதை வந்து கட்டுக்கதையாக தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நான் முன்னாடியே நான் சொன்னேன், இதை கேட்கணுன்னா அவர்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, கட்சிக்காரங்ககிட்டே கேட்டு போகலாம். அவங்களுக்கு செய்யணும், அவர் சொன்னார்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ அது அவசியமற்றது. இந்த நேரத்தில் கூட்டணி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் புது மேடை கிடையாது, புது வார்த்தைகள் இல்லை, அரசியல் பற்றி தெரியாத ஒரு மனுஷனும் கிடையாது. அவர் வந்து ஒரு பொதுவான மேடையில் இந்த மாதிரி புதுசாக கட்சிக்குள்ளே வந்தவங்க, பேச தெரியாதவங்க பேசுகிற மாதிரி வரலாறு தெரியாமல் பேசுனது தான் நமக்கு ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் எழுப்புது. அப்போ வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது யாரோடைய பின்னாடி இருந்து இவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அப்போது சிஎம் அவர்கள் நல்ல முறையில் நம்ம கூட இருக்கும்போது, அப்போ அவருக்கு தெரியாமல் இவங்க பேசுகிறாங்கன்னா, அப்போ வந்து கூட்டணியில் இருக்கும் இந்த கட்சியை தூக்கி பிடிப்பது சிஎம் அவர்களா இல்லை திருச்சி சிவா அவர்களா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. தற்போது இணையதளத்தில் வந்து திமுக தரப்புக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து மோதல்கள்லாம் வந்து எழுந்திருக்கு. இது தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போ வந்து கட்சிக்குள்ளே வந்து சில விருப்பங்கள் இருக்கும். எங்களுக்கு இது சரி தவறுன்றது கேட்க வேண்டிய இடத்துல இருந்து நம்ம கேட்க தான் செய்கிறோம். அதை கொடுக்க முடியாதுன்றது வந்து வரும் ஆட்சி காலத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இது கூட்டணி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னும் போது இப்போ இருக்க சர்ச்சைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு சில யோசனைகள் வருது. நான் இப்போ தொடர்ந்து 3 நாள் பேசிட்டு இருக்கும்போது சில விவாதங்கள் முன்வைக்கிறாங்க. வைக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள் உண்டு அப்படிங்கிறதும். ஸோ அதனால் வந்து இது ஆரோக்கியமானதா அப்படின்னா இந்த கால சூழலுக்கு ஆரோக்கியமற்றது தான். அது நிறைய கேள்விகளை நமக்குள்ளேயே வந்து எழுப்பத்தான் செய்யுது. காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடுவது நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவ்வளவு தூரம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் கூட ஏன் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திருச்சி சிவா அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க? இன்னும் பல நாடார் அமைப்புகள் வந்து தொடர்ந்து திருச்சி சிவாவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதாவது நேற்று வந்து சிஎம் அவர்கள் வந்து ஒரு 11 மணி 12 மணி கிட்ட தான் வந்து அவர் ட்விட்டரில் பதிவிட்டாங்க, இந்த மாதிரி இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் பேப்பர்லேயே நான் பார்த்தேன், இது நம்ம வந்து தேவையில்லாமல் பேசும்போது ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க வந்து இதை வந்து கையில் எடுத்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க, அதனால் இதை எப்படியே விட்டுருங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து காலையில் காங்கிரஸ் பெரிய இயக்கம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க, திருச்சியில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் 1 by 1 நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாடார் அமைப்புகள்லாம் நிறைய இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வார்த்தையை அவர் வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சொல்லிட்டாங்க, சொன்னதை தாண்டி அதை சொன்னது தவறுன்னு ஏதாவது ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கலாம். அவர் அந்த மன்னிப்பு சொல்லாமல் அதை விட்டுருங்களேன், அதை அப்படியே கடந்து போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறோம்? அப்போ வந்து இந்த மாதிரி தான் பெருந்தலைவர் காமராஜர் இறக்கும்போது 110 ரூபாயும் 4 கதர் வேட்டியும் கதர் சட்டையும் வைத்திருந்து ஏசி ரூம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம அடுத்து வர தலைமுறைக்கு பதிவிடுறோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ வரலாறுகளை திருச்சி பேசும்போது தவறுதலாக தான் போய் அடுத்து போய் சேரும். ஸோ அதனால் வந்து சரியான வரலாறுகளை ஒன்று பேசணும், பேச தெரிஞ்சு. அப்படி பேச தெரியலன்னா பேசாமையாவது இருக்கலாம். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக திருச்சி சிவா வந்து பதவியிலிருந்து நீக்கணும், அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினிடம் வந்து கோரிக்கை வைக்கும் விதமாக காங்கிரஸ் தொண்டர்கள் போராடுவது இது எதிர்த்தரப்பினருக்கு ஒரு பலத்தை தந்து விடாதா? அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இருக்கோம் 123வது பிறந்த நாளில். அவர் வந்து இறந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு கிட்ட ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஸோ ஒரு 40 ஆண்டுக்கு மேலே கடந்து போச்சு. இப்போ அவரை பற்றி பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? இன்னுமே வந்து காமராஜரை நம்ம தூக்கி பிடிக்கிறோம், அரசியல் சார்ந்தும் நம்ம பேசுகிறோம், அவரை போல ஒரு பொற்கால ஆட்சி இல்லைன்னு சொல்கிறோம். ஆண்டா ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது அப்பேற்பட்ட தலைவரை பற்றி பேசும்போது அப்போ எப்படி கொந்தளிக்காமல் எப்படி இருப்பாங்க? யோசிக்க தானே செய்வாங்க. அப்போ அவங்க தரப்பு பாட்டத்தில் வந்து நம்ம பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்களும் அவங்க ஆதங்கப்படுறதும் அவங்க அந்த முயற்சியை முன்வைக்கிறதும் தவறு இல்லையே. இதற்கு இந்த சைடில் இருந்து இவங்க இதற்கு எதிர்வினை ஆற்றாமல்
அதை வந்து ஏதாவது ஒரு மன்னிப்போ இல்லைனா இதை வந்து ஏதாவது ஒரு சமரச வார்த்தையோ அவர் சைட்லேருந்து வந்திருந்தா இந்த போராட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இவங்களே வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து சொல்லாமல் அது கடந்து போகும்போது தான் அடுத்தவங்கலாம் அது கையில் எடுத்து பேசுகிற அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கு தலைவர்கள் எல்லாருமே வந்து எதிரெதிர் அணியில் இருந்தாலும் கூட சில பொது நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஒன்றா கலந்துக்கிட்ட விஷயங்களை புகைப்படங்களாகவும் பார்க்கிறோம், வரலாற்று ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர்களுடைய அந்த வரலாற்று தகவலை தாண்டி சில விஷயங்கள் பேசப்படுவது ஊடகங்கள்லையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி எதை விதைக்க யார் முற்படுறோம்? இது தவறுதலான ஒரு விஷயத்தை தான் நம்ம விதைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து தமிழ்நாடு அப்படின்னாவே நிறைய தலைவர்கள் நம்ம நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை நம்ம வளர்ச்சி பாதையில் நம்ம இருக்கிறதுக்கு முதல் காரணமும் சொல்லலாம். அதுக்கு ஒரு ஊண்டுதலாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர். ஸோ இங்கே இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. 10 ஆண்டு காலம் சிறைகளில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட இளமை காலத்தை வந்து அப்படியே கழிச்சிருக்காங்க. அதே போல தான் பெருந்தலைவர் காமராஜரும். அப்போ இருந்த சூழல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும்? ஒரு இருட்டு அறை தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதும் ஒரே இடத்துல தான். கழிப்பறைகள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குவளைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நாற்றத்துலேயும் வந்து அந்த கொசுக்கடிலையும் சரி அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்து தன்னோட இளமையை கழித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஒரு நாட்டத்தோடு இருந்திருப்பாங்க. அப்போ நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நம்ம யோசிக்க வேண்டாமா பேசுகிறத? ஸோ இது வந்து மறுபடியும் வந்து வருத்தத்தை தான் எழுப்புது. இதை புரிஞ்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காமராஜர் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, இங்கே பாருங்கள் குளிர்சாதன பெட்டியெல்லாம் அப்போவே இருந்திருக்கு, திருச்சி சிவா ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிலர் வந்து ஒரு பதிவெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் வந்து போடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இதை கவனித்த நேற்று தான் நான் ஈவினிங் மேலே நான் இதை பார்த்தேன். ஸோ அப்போ வந்து அவர் சொன்னது வந்து உண்மை, அப்போ வந்து இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி இதை வந்து காமராஜர் பற்றி அவர் தப்பாக எதுவும் சொல்லலை, இருக்கிறதா வந்து சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தப்பாக சொல்லலை அப்படின்னாலும் இந்த இத்தினூண்டு விஷயத்தை இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவர் அப்படி தான் இருந்தாருன்றது வந்து இதுக்காக தான் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ஏசி போட்டோம், அவர் தங்குற விடுதியிலலாம் ஏசி போட்டோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? யாருக்காக யார் இதை செஞ்சாங்க? நான் தான் சொல்கிறேன், இவர்கிட்ட தான் அரசாங்கம் இருந்தது. அரசாங்கம் இருக்கும்போது அவர் செய்யணும்னா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாமே. இதுவரைக்கும் ஊழல் கரைப்படையாத கரத்துக்கு சொந்தக்காரன்ற ஒரு பேர் எடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தன் நாட்டுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் செய்த விஷயங்களை சொல்லி ஓட்டு பெறும் நிலைமையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இதனோடு விஷயம் பண்ணிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கிரெடிட் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலையில் தான் இப்போ மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இதுக்காக வந்து உனக்கு ஒரு 2 லட்சமோ என்னவோ செலவாகும், ஆவணப்படம் மாதிரி எடுக்கலாம், எடுத்து நீங்கள் செஞ்ச சாதனைகளை போடலாம் அப்படின்னு சொன்னால் என்னோட பெத்தவளுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் எடுத்து கொடுத்த சேலையும் துணிமணியும் சாப்பாட்டுக்கும் நான் பண்ணதை வந்து நான் சொல்லி காட்டுறதா? என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கு பண்ணதை வந்து சொல்லி காட்டு நான் வந்து ஓட்டு வாங்கணுமா? அது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழித்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த கையில் செய்கிறது இந்த கையில் காமிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இந்த அவரோட செயலாலேயே அத்தனை மக்களையும் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு பெருந்தலைவர் தான் அவர். அப்படின்னும் போது அவருக்கு வந்து இந்த வார்த்தை வந்து எப்பேற்பட்டது அப்படின்னும் போது அது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. 2வது அவர் கடைசி வரைக்கும் இருந்தது இரவல் கார் கிஃப்டாக கொடுத்தது தான். அந்த கிஃப்டாக கொடுத்தது வந்து அவர் தூக்கிட்டு போகல, இல்லை அவர் சொந்த பந்தங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன வேணாலும் ஆகும்னு தூக்கி கொடுத்துட்டு போகலை. அவர் வாழ்ந்தது வாடகை வீடு. வாடகை வீடுக்கு வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டை உங்கள் பேரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த உண்மையான கட்சி தொண்டர்கள் அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னார், இது வரைக்கும் காமராஜன் இப்படி தான் இருந்தால், நாளைக்கு நான் இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என் சொந்த பந்தங்கள் வந்து அடிச்சுக்கக்கூடாது, நாளைக்கு இதுவே வேறு மாதிரி பேசும். ஏன்னா அப்போ நிறைய விஷயங்கள் தாத்தாவை பற்றி தவறுதலாகவே சொன்னாங்க. திராட்சை தோட்டம் இருந்தது, ஸ்விஸ் பேங்க்கில் வந்து பணம் வந்து எக்கு தப்பாக போட்டு வச்சுருக்காங்க, 17 கோடி சம்திங் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அதுக்கெலாம் வந்து எடுத்துட்டாங்களா? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? பலமுறை அது சொல்லும் போது ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஸ்விஸ் பேங்க்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வேடிக்கையாகவும் அதை வந்து சொன்ன நபர் வந்து பத்திரிகையில் எழுதின நபரை வந்து நேரில் ஒரு வாட்டி சந்திக்கும் போது அந்த நபரை பார்த்து சொன்னாங்களாம், அந்த பேங்க்கில் இருக்க பணத்தை செலான் வேணால் கொடு, நான் சைன் போட்டு தரேன், நீ வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேலியாக பேசி அதை கடந்து போனவர் தான் தாத்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு மனிதனை வந்து நம்ம தவறுதெல்லாம் இந்த பேனா எழுதிருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுததும் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் நம்ம போயிருக்கோம். அப்படின்னும் போது அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு ஈஸி அவைலபிளாக எல்லாமே கையில் கிடைச்ச ஒரு இடத்துல அவர் வாழணுன்னா எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். அவர் அப்படி வாழலையே. ஆனால் வந்து அவருக்கு உடம்பு முடியல இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இவங்க யாரை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை இப்போ பேசணும்.
ஸோ அப்போ வந்து காமராஜரை கொச்சைப்படுத்துகிறார்களா இல்லை கருணாநிதி அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்களா தெரியும். இப்போ காமராஜர் அவர்கள் குறித்து பல விமர்சனங்களும் பல்வேறு வரலாற்று தகவலும் வந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நிறைய காலங்களையும் வந்து பார்க்குறோம். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனத்தையும் சுட்டியும் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, சங்கரலிங்கனார் வந்து விருதுநகரில் உண்ணாவிரதம் இருந்தபோது அதை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறதுக்கு ரொம்பவே தயங்கினார். எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல காமராஜர் அவர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து சங்கரலிங்கனாருடைய அந்த கனவு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் வந்து மதராஸ் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. ஏன் காமராஜர் அவர்கள் அந்த விஷயத்த வந்து இல்லை, அவர் கடந்து போனார்? உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் வந்து விருதுநகருக்கு கொஞ்சம் தள்ளி அவங்க இருக்கும்போது ஒதுக்குப்புறமா இருந்தது. அங்கே இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வேணாம்னு முதல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாரியம்மன் கோயில் நியர்பை அங்கே வந்து ஆள் நடமாட்டம் இருக்கும், நீங்கள் அங்கே ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் எடுத்துக்கல. இவர் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை வந்து சொன்னதுக்கப்புறமா அங்கே வந்து மாற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அவர் வந்து 75 நாட்கள் கழித்து தவறி போனாங்க. ஸோ அவரோட விஷயங்கள்ல என்ன அங்கே அரசியல் நடந்தது நமக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, மறுபடியும் செய்த 1000 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தேடி பிடிச்சி ஒருத்தரை கார்னர் பண்ணி அவங்கள தவறு நீ குற்றவாளின்னு சொல்றதுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு? இப்போ தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வலிக்குதா? இல்லை வரவங்கெல்லாம் வந்து அரசியலில் காமராஜர் மாதிரி வாழணும் இருக்கணும் அப்படின்னு தேடுறது இவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குதா? அப்படிங்கிறது எனக்கு புரியல. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுபடி தான் உங்களுக்கு நீர்நிலையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், கல்வித்தரங்களாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் போல வேற எதுவுமே இல்லை. இப்போ அந்த விஷயங்களை தான் நம்ம எடுத்து நம்ம ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய அளவு அணை கட்டணுமா? இதெல்லாம் மக்கள் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நிறைய யோசிக்க வைக்கக்கூடாது. அவர் குடும்பத்தாராக இருந்து பேத்தியாக இருந்து பார்க்கும்போது இது வந்து கூடுதலான வலியை தருகிறது. இன்ன வரைக்கும் எங்களோட நாங்கள் வந்து தாத்தா இவங்க தான் சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறது இல்லை. ரெண்டாவது மிஸ்யூஸ் பண்ணது இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து எங்களுக்கு உண்டானது கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கையேந்தி நின்னது இல்லை. எங்களை அப்படி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு உண்டான விஷயங்களை தேடி நாங்கள் சராசரி ஒரு மக்களோட மக்களாக தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இந்த வார்த்தை இந்த ஒரு நேரத்தில் இது தேவையா அப்படின்னும் போது உள்ளபடியே கூடுதல் வலியும் வேதனையும். காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிற அந்த டைமில் வந்து மேடென்ன பல்ல என்ன எல்லாம் இந்தியா தான் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து, தவறான புரிதல் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை மணியரசிலிருந்து இன்னும் பலர் வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதுதான் சொல்கிறேன். அவர் வந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க. இதில் வந்து ஜாதியோ இல்லை வேற்று மொழியோ இது மாதிரி பார்க்கல, வேற ஸ்டேட்டாகவும் பார்க்கல. மக்கள் எல்லாருமே மக்களாக தான் பார்த்தாங்க. அதனால தான் அவருக்கு காலா காந்தி அப்படின்ற ஒரு பேர் வந்தது காந்திக்கு அப்புறமா. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து நம்ம டைட்டில் கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு யாரும் சொல்லலை. மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்லுங்கன்னு வேற்று மாநிலத்துலேருந்து சொல்லலை. ஸோ அவரோட கடுமையான உழைப்பு, அவர் 68 வருஷம் தேசிய கட்சி தொடங்கி காங்கிரஸ் பெரிய இயக்கம் தொடங்கி 68வது ஆண்டு வந்து நேரு அவர்கள் இருந்தாங்க. அப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இவர் இருந்தார். அப்போ 2000 மைல்கள் கடந்து 300 ஊர்களை கடந்து 1 கோடி மக்களை சந்தித்து 18 நாட்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போ ஒரு மாநிலங்களில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுறாருன்னு சொல்லி அவங்க வச்சது தான் காலா காந்தி அப்படிங்கிற ஒரு பெயர். ஸோ தானாக வந்தது தான். இந்த நாட்டுக்கு மட்டும் அவர் வந்து ஃபேவராக பண்ணலை. எல்லாருக்குமே உண்டான ஒரு பொது தலைவராக தான் அவர் இருந்தார். அவர் வந்து வேற யாரையும் வந்து வேற்றுமையிலும் இப்படி தான் இருக்கணும், இவங்க என்னோட மக்கள் என்னோட நாட்டுக்கு மட்டும்தான் செய்யணும்னு என்றைக்குமே ஒரு துளி அளவு கூட நினச்சதில்லை. அதனால் அவர் பார்த்த பார்வைகள், யோசித்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று போல தான் இருந்தது. அதை இப்போ இருக்கிறவங்க அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுறது சங்கடத்தை ஆழ்த்துதுன்னு தான் நான் சொல்லுவேன். காமராஜர் அவர்கள் இறந்தபோது வந்து ஸ்தாபன காங்கிரஸினுடைய தலைவராக தான் வந்து இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு பொங்குகிற காங்கிரஸ்காரர்கள்லாம் அன்னைக்கு வந்து ஏன் ஒரு தனியாக போக விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு சர்ச்சை கிளம்பும் போது 1000 சர்ச்சைகள் வரணும். இதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளம்பி வருதான்னு தெரியல. எல்லாத்துக்கும் கேள்வி பதில் எல்லாமே அவர் இருந்து அத்தனை விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எமர்ஜென்சி பீரியட் இருந்தது. அப்போ இருந்த முன்னாள் தலைவர்கள் வயது மூப்பு காரணம் காட்டியும் அவரை வந்து தவிர்க்காமல் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூழல்லாம் அவருக்கு வந்து மனவேதனையை கொடுத்துச்சு. நேரு அவர்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்தாங்க. இவங்களுக்கு அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களேன்னு கடைசி காலகட்டத்தில் ஒரு மாதிரி மன வலியெல்லாம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் கால சூழல் அப்போ இருந்த
நிலைப்பாடு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சி பீரியட் அது மாதிரி நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டதும் இந்திரா காந்தி அவர்கள். ஸோ என்னைக்கு ஒரு தலைவனா இருக்காங்க, நான் செய்கிற தவறை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட ஒரு மனசு வேணும். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க, நல்லாட்சியை கொடுத்தாங்க, மறைஞ்சும் போயிட்டாங்க. இப்போ இன்னும் வந்து அந்த ஸ்தாபன காங்கிரஸ் ஏன் போச்சு அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும். நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன், எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னும் போது என்ன சார்ந்து இருக்கவங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் ஏன் இருக்கக்கூடாது? அது ஏன் அப்படி பார்க்கல? நான் என்ன கேட்குறேன்னா, அவரோட சுய லாபத்துக்கு எதுவுமே செய்யலை. அவர் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, அவங்க ஏதாவது அவங்க ஃபேமிலிக்கோ சரி, இல்லை அவங்க அம்மாக்கோ சரி, இல்லை அவருக்கே சரி ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டாரா? இல்லை எங்களெல்லாம் கட்சியில் உள்ளே கொண்டு வந்து விட்டு அடுத்தடுத்து நீ அமைச்சர் ஆயிடலாம், நீ வந்து எம்எல்ஏ ஆயிடலாம், நீ வந்து வார்டு கவுன்சிலர் ஆயிடலாம் சொல்லினாங்களா? யாரையும் உள்ளே சேர்த்ததில்லை. இத்தனை ஆண்டு காலம் கழித்து தான் இப்போ நாங்கள்லாம் வெளியில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சூழல் வந்து மாறணும் அப்படிங்கிற எங்களுக்கே தோணுன விஷயத்தினால தான் நாங்கள் வரோம். இல்லைனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்களாம் காணாமல் தான் இருந்தோம். நாங்களாம் எங்கள் வேலையை பார்த்துட்டு தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு இது அவசியம் கூட கிடையாது. ஆனாலும் இப்போ சூழல் நான் இப்போ கூட சொல்கிறேன், நிறைய இடங்களில் நான் போகும்போது காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது நான் சொல்கிற விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, அரசியலும் ஒரு கலை தான். உன் நாடு, உன் நாட்டு மக்கள், உனக்கும் இதில் பொறுப்பு உண்டு. நீ இதை எடுத்து கையில் எடுத்து என்னன்றதை நீ பார்க்கணும். இதை வந்து அடுத்தவன் பார்த்துக்குவான்னு சொல்லி நீ கடந்து போகிறது வந்து அர்த்தமே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்றதை நீயும் யோசிக்கணும். உனக்கும் இதை பொறுப்பு உண்டு அப்படிங்கிறத நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இந்த சூழல் நமக்கும் இருக்குன்னும் போது நம்மளால என்ன முடியும்? ஒரு கல்லையாவது எடுத்து போடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த களத்தில் நிற்கிறோம். 10ஓட 11 தான் நிற்கிறோம். எங்களுக்கு கொடுங்கன்னு போராடிட்டு இருக்கோமா? இல்லை எங்களுக்கு ஏன் கொடுக்கல நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோமா? கிடையாது. இப்போ கமலிகா காமராஜர் அவர்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கா? லாஸ்ட்டு இது எலெக்ஷனில் நான் கேட்க தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் விளவங்கோடு எலெக்ஷன்லேயும் நான் கேட்க தான் செஞ்சேன். ஸோ என்னோட கேட்குறது என்னோட உரிமை. அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. கேட்குற வரைக்கும் நம்ம கேட்க தான் செய்யணும். ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, என்னால் தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியுன்ற மக்கள் பணி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். என்னோடைய விருப்பம் அரசு சார்ந்து சில விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கும் போது இன்னும் கூடுதலான நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க கொடுக்கலன்னா நம்ம வேலையை பார்க்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் சோட போயிட போகிறது இல்லையே. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பதற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.